மக்களே, பெங்களூர்ல ஒரு அட்வொகேட் தியேட்டர் போயிருக்காரு. அவரோட ஷோ டைமிங் பாத்தீங்கன்னா 4:05 தான். ஆனா எப்போ மூவியை போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4:30க்கு தான் போயிருக்காங்க. அப்போ எவ்வளவு நேரம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். 4:05ல இருந்து 4:30 வரைக்கும் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவருமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டென்ஷன் ஆகி கன்சியூமர் கோர்ட்ல கேஸே ஃபைல் பண்ணிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணி 60,000 rupees வரைக்கும் காம்பன்சேஷனும் வாங்கியிருக்காங்க. இவரோட கிளைம்ல இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 25 minutes வரைக்கும் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து என் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால 6:30க்கு முடிகிற ஷோவை ரொம்ப லேட்டா முடிஞ்சு என்னோட ஷெட்யூல் இருந்து எல்லாமே என்னோட மணி வரைக்குமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்றது இவரோட தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. ஆனா PVR ஐநாக்ஸ் தரப்புல இருந்து என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்காக ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க வீடியோ போட்டோம் அப்படின்றத அவங்க தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்டாவே இருந்தாலுமே 10 minutes வரைக்கும் போடுறீங்க அப்படின்னும் போது அது எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 20 minutes மேல 25 minutes மேல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண இந்த அட்வொகேட்டுக்கு பாத்தீங்கன்னா 50,000 rupees இருக்கு காம்பன்சேஷன். அது மட்டும் இல்லாம 5,000 rupees மென்டல் அகானியாவும் கொடுத்திருக்காங்க. அட்வொகேட்டுக்கு அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு 10,000 rupees. அது மட்டும் இல்லங்க, PVR ஐநாக்ஸ்க்கு பெனால்ட்டியா 1 lakh வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் நம்ம எத்தனை பேருங்க எவ்வளோ வாட்டி தியேட்டர் போயிருக்கோம். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போகும்போது 10 minutes மேல போடக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம யாருக்குமே எந்த விதமான ஒரு அவேர்னஸ் கிடையவே கிடையாதுங்க. ஆனா சக மனிதர்களும் போய் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். என்ன வேணாலுமே நமக்கு தேவையான நியாயத்தை வாங்க முடியுங்க. ஓகே, இப்ப நீங்க நினைப்பீங்க இவர் அட்வொகேட் சோ கேஸ் ஃபைல் பண்ணி ஈஸியா காம்பன்சேஷன் வாங்கிட்டாரு, நம்மள மாதிரி நார்மலா இருக்க மனுஷங்க எல்லாம் வாங்க முடியுமா அப்படிதான் நினைக்கிறீங்க. தாராளமா வாங்க முடியுங்க. ஒரு நபர் பாத்தீங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பிரிட்டானியா பிஸ்கெட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. சின்ன வயசுல அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடாத நாட்களே இருந்திருக்காது. அதை சாப்பிட்டு இந்த பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்டு இவருக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சனிங், ஒரே வாமிட்டிங்கா நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட்டும் ஆயிருக்காரு அன்னைக்கு. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் மேல கன்சியூமர் கேஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. கன்சியூமர் கேஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இவருக்குமே காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. 15,000 rupees இருக்கு காம்பன்சேஷன். தென் அட்வொகேட்டுக்கு செலவு பண்ண 5,000 rupees எக்ஸ்பென்சஸும் கொடுத்திருக்காங்க. அப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா சக நபர்களும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கான அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகே, பண்ணா நமக்கு நியாயம் கிடைக்கும்ன்ற தைரியமும் வந்துருச்சு. இது ஒரு பக்கம் போகும்போது ஒரு மாடலுங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க முடி வச்சுதான் அவங்களுக்கு மாடலிங் ஷூட்ல இருந்து எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்பா பண்றதுக்கும் ஹேர் கட் பண்றதுக்காகவும் இவங்க போறாங்க. பட் போற இடத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க ரெகுலரா பண்ற ஹேர் ட்ரெஸ்ஸர் இல்ல. அப்பவே இவங்க சொல்லிருக்காங்க இவங்க ரெகுலரா பண்ற ஹேர் ட்ரெஸ்ஸர் இல்லையே, சோ எனக்கு இவங்க ஒழுங்கா முடி வெட்டுவாங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா அங்க இருந்த மேனேஜர் என்ன அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாடலோட லைஃபே பாத்தீங்கன்னா அவங்க முடிய வச்சு மட்டும் தாங்க இருக்கு. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு கட் பண்ண ஹேரும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சர்வீஸுமே ஒழுங்கா இல்லவே இல்லை. இதனால பாத்தீங்கன்னா அவங்க கரியரே பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சுங்க. சோ இதுக்காக இவங்க பாத்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸே ஃபைல் பண்ணிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணி 2 crores வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க. என்னடா இது 2 crores வரைக்கும் காம்பன்சேஷனா அப்படின்னு ஷாக்கா தானே பாக்குறீங்க? ஆமாங்க, ஏன்னா இதனால பாத்தீங்கன்னா இவங்க லைஃபே அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணுது, ஓகே கன்சியூமர் கேஸுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் நான் போய் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நீங்க போய் கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் ஒழுங்காவே வேலை செய்யல அப்படின்னாலுமே நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி MRP பிரைஸோட அதிகமா சேல் பண்றாங்க அப்படின்னாலுமே நீங்க தாராளமா போய் கன்சியூமர் கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாங்க. இல்லனா அசாடியஸ் குட்ஸ் அப்படின்னா அபாயகரமான பொருட்களை ஏதோ வாங்கியிருக்கீங்க, இல்ல விக்கிறவங்க அபாயகரமான பொருட்களை விக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணி தாராளமா உங்களுக்கான நியாயத்தை வாங்கிக்க முடியுங்க. சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சோ மோரோவரா எல்லாருக்குமே கன்சியூமர் கோர்ட்ல எப்படி ஃபைல் பண்றது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்க நம்புறேன். சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோமா நம்ம போய் இதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.